ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, யார் தடுத்தாலும் சரி, இந்த விஷயத்தை நான் நடத்தியே தீரணும்னு முடிவெடுத்துட்டேன். அதனால தான் நாளைக்கு ஒரு பெண் ரூபத்தில் இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை செய்ய போகிறேன். நாளை உன்னை தேடி வரும் பெண் என்பவள் பயபக்தியுள்ளவளாக, அடக்க ஒடுக்கமாக, ஒழுக்கமானவளாக, எல்லார் மீதும் பணிவோடும் அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்ளக்கூடிய பெண்ணாக வருவாள். அவள் உன்னை தேடி வந்து உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையவே அழகானதாக அர்த்தமுள்ளதாக மாற்றிடுவாள் என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க பக்தியையும் பிரார்த்தனைகளையும் பாசத்தையும் பார்த்து நானே மிரண்டு போயிட்டேன். இனிமே நீ எதுக்காகவுமே கலங்க வேண்டாம். காலமும் நேரமும் உனக்கு செஞ்சு கொடுக்காத விஷயத்தை எல்லாம் இந்த வராகி அம்மா நான் உனக்காக செஞ்சு கொடுக்க போகிறேன். இனி வரக்கூடிய வருங்காலம் என்பது உனக்கு வசந்த காலமாக இருக்க போகுது. நீ நினைக்கிற எல்லா எண்ணங்களும் உன் வாழ்க்கையில் நடந்துராது. ஆனால் எந்த விஷயத்தில் நீ அதிகம் கவனம் செலுத்துறியோ, எந்த விஷயத்தை நீ மறுபடியும் யோசிக்கிறியோ, அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும். அப்படின்னா நீ எந்த விஷயத்தை நடக்கணும்னு நினைக்கிறியோ அதை சரியாக உனக்கு தேவையானதாக இருக்கும்படி தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதை பற்றியே எப்போதும் சிந்தனை செஞ்சு அதை உன் வாழ்க்கையில் அடையிறதுக்காக முயற்சியும் செய். ஒன்றை நீ முழுசாக புரிஞ்சுக்கிற போது தானே உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்க முடியும். முதல்ல உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, உனக்கு என்ன பிடிக்கும், எது உன் வாழ்க்கைக்கு சரியாக வரும், எது உனக்கு பிடிக்காதுன்னு எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உனக்கு பிடிச்சதை உன் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பி. கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாத. எந்த விஷயமா இருந்தாலும் உள்ளதை உள்ளபடி பார்க்கவும் யோசிக்கவும் கற்றுக்கோ. அப்போது தானே உனக்குள் இருக்கும் உண்மையை உன்னால் உணர முடியும். நீ நினச்சது போலவே உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு. நாளைய நாள் என்பது உன் வாழ்க்கை அழகாய் மாறுவதற்கான ஆரம்பமாக இருக்கும். இனிமே எந்த விஷயத்திலும் என்னாகுமோ என்ன நடக்குமோன்ற பயமே உனக்கு அவசியம். நீ எதுக்கெடுத்தாலும் எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இரு. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேன். யாருக்காவது ஏதாவது பரிசளிக்கணும்னு நினச்சினா உன் பகைவனுக்கு மன்னிப்பை பரிசா கொடு. உன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நடத்தையையும் ஒழுக்கத்தையும் உண்மையையும் பரிசாக கொடு. உன் மனைவிக்கு நல்ல துணையாக இரு. உன் கணவனுக்கு நல்ல மனைவியாக நீ இரு. உன் தந்தைக்கு நீ மரியாதையை பரிசா கொடு. உன் தாய்க்கு பெருமை சேர்த்து அதை பரிசாக கொடு. உன் நண்பனுக்கு உன்னுடைய தூய்மையான உள்ளத்தை பரிசா கொடு. உன் மனசாட்சிக்கு நம்பிக்கையை பரிசா கொடு. உன் உறவுகளுக்கு உன்னுடைய உண்மையான உணர்வை பரிசாக கொடுத்து விடு என் செல்லமே. உன்னை நம்புகிற, உன்னை நேசிக்கிற உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு பாசத்தையும் நேசத்தையும் பரிசாக கொடு. எப்போதுமே தாராள குணத்தோட, தயாள மனசோட, இரக்க குணத்தோட, மனிதாபிமானத்தோட நீ இருந்தினா அதுதான் இந்த வராகி அம்மாவுக்கு நீ கொடுக்கக்கூடிய பரிசாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நல்ல செல்வங்கள் சேர்ந்து செழிப்பாகவும் நல்ல வளர்ச்சியாகவும் அதிர்ஷ்டத்தோடும் உன் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்க போகிறேன். இனிமே நீ எதை பற்றியும் யாரை பற்றியும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே அவங்களுக்கு எது நல்லதுன்னு தான் பார்ப்பாங்களே தவிர உனக்கான நியாயத்தையும் உனக்கான நல்லதையும் யாரும் யோசிக்க கூட மாட்டாங்க. ஆனால் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை எல்லாம் இந்த வராகி அம்மா நான் கிடைக்க செய்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னு நீ நினச்சினா எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே செய். எனக்காக நீ ஏதாவது செய்யணும், காணிக்கை செய்யணும் அல்லது படையல் போடணும், எனக்கு பிடிச்சதை செய்யணும்னு நினச்சினா எப்போதும் எல்லா இடத்திலும் உண்மையை பேசு. ஒழுக்கமாக, நேர்மையாக, நியாயமாக நடந்துக்கோ. எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் பயமோ தயக்கமோ உனக்குள்ள வரவே கூடாது. ஏன்னா பயமும் தயக்கமும் இருக்கும் இடத்தில் தொடர்ந்து தோல்விகள் மட்டும்தான் வரும். முதல்ல பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போட்டுட்டாலே நீ நினச்ச விஷயங்களில் வெற்றி உன் காலடியில் வந்து சேரும் என் செல்லமே. நீ செஞ்ச தானமும் தர்மமும் பாவமும் புண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் துரோகமும் சூழ்ச்சியும் ஏமாற்று வேலைகளும்னு எல்லாமே நிச்சயமாக ஒரு நாள் உன்னை தேடி வந்து நீ செய்ததை விட சிறப்பாக பல மடங்கு செஞ்சுட்டு போகும். அதனால தான் நீ செய்கிறது உனக்கு கிடைக்கும். எப்போவுமே நல்லதையே செய்யின்னு நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
நீ உனக்கு ஏதாவது வரம் வேணும்னு நினச்சினா இந்த வராகி அம்மா என்கிட்ட வந்து கேளு. உன் வாழ்க்கையவே நான் வரமாக அமைச்சு கொடுப்பேன். நீ எதெல்லாம் வேணும்னு வருத்தப்பட்டியோ, எதெல்லாம் நடக்கலைன்னு வருத்தப்பட்டியோ, எதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டியோ, அது அனைத்தையுமே உனக்கான வரமாக நான் கொடுப்பேன் என் செல்லமே. நீ எப்போ என்ன செஞ்சாலும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு ஏதாவது ஒரு தடையோ தடங்களோ பிரச்சனையோ வந்துக்கிட்டே தானே இருக்கு. ஒரு நாள் கூட நீ மனசளவில் நிம்மதியாக இருக்க முடியலான்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் கேளு. உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பது எந்த அளவுக்கு உண்மையோ, பிரச்சனைகள் இருக்குன்னு உன் மனசு எந்த அளவுக்கு நம்புதோ, அதே போல் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வும் உன்கிட்ட இருக்குன்றதை உன் மனசு நம்பணும். தீர்வை நோக்கி செல்ல முடியாமல் எதை எப்படி செய்கிறது, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் நீ தவிக்கிறதும் துடிக்கிறதும் எனக்கு புரிஞ்சதால தான் உன் கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் தீர்வு தர்றதுக்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். பிரச்சனைகள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஆராயாமல், அதை பற்றி யோசிக்காமல், அதற்கு என்ன செஞ்சால் சரியாக வரும்னு அதற்கான சரியான தீர்வை கண்டுபிடிக்கிற வேலையை பாரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது உன் சக்தியை நீ கவலைப்பட்டு வீணாக்காதே. நான் உனக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் சரி செய்யும் சக்தியையும் திறமையையும் கொடுப்பேன். எப்போவுமே நல்லதையே நென. உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் எல்லாமே நீங்கி நீ முன்னேற்றம் பெற்று வாழ்க்கையை சிறப்பாய் வாழப்போகிறாய் என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் நாம் நேசித்தது இன்னைக்கு நடந்துரும், நாம் நினச்சது இன்னைக்கு வந்துடும், இன்னைக்கு நடந்துரும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்க உன்னை நான் ஒருபோதுமே ஏமாற்ற மாட்டேன். நீ என்கிட்ட கேட்ட விஷயம் உனக்கு எவ்வளவு பிடிக்கும், அது உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பாளியாக இருந்து எல்லாத்தையும் சரியாக நடத்துவேன். உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் முழுசாக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகிறேன். எப்போவுமே ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்ததுன்னா அதை பற்றி பேசி பேசி அதை இன்னும் பெருசாக்காமல் பேச்சுவார்த்தையின் மூலமாக அதை எப்படி தீர்க்கலாம்னு யோசி. பிரச்சனைகளை பேசி தீர்க்கலாமே தவிர பேசி பேசி பெருசாக்கக்கூடாது. வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை பாரு. அதை விட்டுட்டு நடந்ததையே கிளறிக்கிட்டு இருக்காத. யாராவது ஏதாவது சொன்னாங்களோ செஞ்சாங்களோ அது தப்பாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு உரியவர்களிடம் போய் சொல்லி அதை சரி செய்யணுமே தவிர அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, அவங்க கிட்ட இந்த குறை இருக்குன்னு ஊரில் உள்ளவங்க கிட்டலாம் போய் புறம் பேசாதே. எப்பவும் உனக்கானது நடக்கணுன்றதுல நீ உறுதியாக இரு. ஆனால் ஒருபோதும் பிடிவாதம் பிடிக்காதே. உனக்கு எது நல்லது, எதை செஞ்சு கொடுத்தா உன் வாழ்க்கை சரியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்னு இந்த வராகி அம்மா எனக்கு தானே தெரியும். நீ பிடிவாதம் பிடிக்காம பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கு உகந்ததையும் சரியானதையும் நான் செய்வேன். விவரங்களை பேசணுமே தவிர எந்த இடத்திலும் வீண் வார்த்தையை அளவில்லாமல் பேசாதே. வளவளன்னு நீ பேசும்போது ஒரு விஷயமும் அங்கு ஒழுங்காக நடக்காது. ஆனால் எது சரி எது தவறு எது விவரம்னு முக்கியமான விஷயங்களை மட்டும் நீ அளந்து பேசும்போது அங்கு நிச்சயம் அதற்கான தீர்வை நீ பெற்றிடுவாய். தீர்வை எப்போதுமே விரும்பு. நீயாகவே சிக்கலை உருவாக்கிக்காதே என் செல்லமே. ஆபத்துக்கு உனக்கு உதவாத நண்பனும், நீ பசிக்கு இருக்கும்போது சாப்பிட கிடைக்காத சாப்பாடும், தரித்திரத்தை உருவாக்கக்கூடிய பெண்களும், தாகத்தை தீர்க்காத தண்ணீரும், கோபத்தை அடக்காத அரசனும், குருவின் வார்த்தையை கேட்காத சீடனும், பெற்றோருக்கு அடங்காத பிள்ளையும் இந்த உலகத்தில் இருந்து பயனே இல்லை. எப்போவுமே ஒரு அவசரத்துக்கு ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீரு. ஒருத்தர் தாகம்னு தண்ணி கேட்டாங்கன்னா கொடு. உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் செல்வங்களையும் வசதியையும் நல்ல விஷயங்களையும் அதிகமாக்கிக்கோ. குருவோ அல்லது பெரியவர்களோ ஏதாவது சொல்லும்போது அவங்க வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீரு. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சாதிக்கணும் நினைக்கிறவ நீ ஏதாவது ஒரு வகையில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் நீ நினச்சது போல வாழ்க்கையில் உயர்வை பெற முடியும். கண்டிப்பாக அந்த நாள் வரத்தான் போகுது. அதை சரியான நேரத்தில் சரியாக பயன்படுத்திக்கிட்டீன்னா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொடுவாய். வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ஆசை மட்டும் இருந்தால் போதாது. அதற்கான முயற்சியையும் நீ சரியாக செஞ்சினாதானே அந்த முயற்சிக்கான பலனை உரிய நேரத்தில் உன் கைகளில் என்னால் ஒப்படைக்க முடியும். நீ நினச்சதை விட சிறப்பாக இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை மாற்ற தான் போகிறேன்.
ஆனால் கொஞ்சம் பொறுத்திரு. நான் வரக்கூடிய இந்த பெண்ணானது, அதாவது இந்த பெண் ரூபத்தில் நான் வந்து உனக்கான நல்லதையெல்லாம் நீ எதிர்பார்த்தது போல செஞ்சு தரதான் போகிறேன். யார் இதை தடுக்கவும் முடியாது. உனக்கு நடக்க போகிறதை யாரும் நிறுத்தவும் முடியாது. ஏன்னா இதுதான், இப்படி தான் உன் வாழ்க்கையில் நடக்கணும். இனி உன் வாழ்க்கை முழுவதுமே நிம்மதியாக இருக்கணும்னு நான் ஏற்கனவே முடிவெடுத்துட்டேன். அதனால தான் உனக்கான விஷயங்களை அழகாக முடிச்சு தரப்போகிறேன். இனிமே நீயும் உன் வாழ்க்கையை நிம்மதியாக சிறப்பாக செல்வச் செழிப்போடு வாழப் போகிறாய்.